பாத நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிபாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழகத்தின் கல்வி வளர்ச்சியை பாதிப்படைய செய்யும் புதிய கல்விக் கொள்கை என்கின்ற நாசகார நாக்பூர் திட்டத்தை ஒருபொழுதும் ஏற்க மாட்டோம். முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டம். கல்வித்துறையில் மாணவர்களின் நலனில் அரசியல் நடத்துவதை விட்டுவிட்டு PMST திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு பாஜக MLA வானதி சீனிவாசன் வலியுறுத்தல். மகளிர் சுய உதவி குழுவினர் தங்கள் பொருட்களை அரசு பேருந்துகளில் கட்டணமின்றி எடுத்து செல்லலாம். 25 கிலோ வரை அனுமதி என தமிழக அரசு அறிவிப்பு. சிறு மற்றும் சாமானிய வணிகர்களை பாதுகாக்க ஆன்லைன் வர்த்தகத்திற்கு சிறப்பு பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும். மத்திய மாநில அரசுக்கு வணிகர் சம்மேளனத்தின் மாநில தலைவர் விக்ரமராஜா வலியுறுத்தல். பணி நிரந்தரம் செய்ய கோரி மேட்டூர் அனல்மின் நிலைய ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம். ஊழியர்களுக்கு ஆதரவாக தமிழக வெற்றி கழகத்தினர் ஆர்ப்பாட்டம். உலகின் மாசுபட்ட தலைநகரங்களின் பட்டியலில் முதலிடத்தை பிடித்த தலைநகர் டெல்லி. உலகின் மாசுபட்ட நகரங்களில் அஸ்ஸாமின் பயணிகாட்டுக்கு முதலிடம். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி தொடர்வது விரிவான செய்திகள். 10,000 கோடி ரூபாய் தந்தாலும் புதிய கல்விக் கொள்கை என்கின்ற நாசகார நாக்பூர் திட்டத்தை ஒருபொழுதும் ஏற்க மாட்டோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், ஹிந்தி சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய 2,000 கோடி ரூபாய் கல்வி நிதியை தருவோம் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திமிராக பேசுகிறார் என அவர் விமர்சித்தார். தேசிய கல்விக் கொள்கை என்கின்ற பெயரில் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியை மொத்தமாக அழித்து ஒழிக்க மத்திய அரசு முயற்சிப்பதால் அதை நாங்கள் எதிர்க்கிறோம் என அவர் கூறினார். கல்விக்குள் மாணவர்களை கொண்டு வர முயற்சி செய்யாமல் கல்வியிலிருந்து மாணவர்களை நீக்கம் செய்வதற்கான அனைத்து செயல் திட்டங்களும் புதிய கல்விக் கொள்கையில் உள்ளது என அவர் குற்றம் சாட்டினார். கல்வியை தனியார் மயமாக்குதல், மதவாதத்துடன் புகுத்துதல், சிறிய பிள்ளைகளுக்கு கூட பொது தேர்வு, கலை, அறிவியல், பொறியியல் படிப்புகளுக்கு நீட் போன்ற பொது தேர்வு, கல்வியில் மத்திய அரசு அதிகார குவிப்பிற்கு வழிவகுக்கிறது என முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். PMST திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என பாஜக MLA வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பள்ளி கல்வித்துறையில் தமிழ்நாட்டிற்கான நிதியை மோடி அரசு உடனுக்குடன் வழங்கி வருகிறது என்றும், அரசு பள்ளிகளில் உணவு வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி வழங்குகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். புதிய கல்விக் கொள்கையை, மும்மொழி கொள்கையை ஏற்றால் மட்டுமே கல்வித்துறையில் தமிழகத்திற்கான நிதியை வழங்க முடியும் என்று மத்திய அரசு பிளாக்மெயில் செய்கிறது, மிரட்டுகிறது என முதலமைச்சர் ஸ்டாலின், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோர் திட்டமிட்டு பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் என அவர் குற்றம் சாட்டினார். PMST திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கான நிதி விடுவிக்கப்படாததற்கு திமுக அரசு முதலில் ஒப்புக்கொண்டு கடைசி நேரத்தில் பின்வாங்கியதே மத்திய அரசு நிதி வழங்காததற்கான காரணம் என அவர் தெரிவித்துள்ளார். கல்வித்துறையில் மாணவர்களின் நலனில் அரசியல் நடத்துவதை விட்டுவிட்டு PMST திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்று வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா மத்திய மாநில அரசுகளுக்கு வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த விக்ரமராஜா, GST உயர்வு, உணவு பாதுகாப்பு தர நிர்ணய சட்டம், தொழில் வரி, குப்பை வரி, கட்டிட வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு உள்ளிட்ட அனைத்து உயர்வுகளும் வணிகர்களின் தலையில் இடியாக விடுகிறது என குற்றம் சாட்டியுள்ளார். ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக ஏறக்குறைய 27% வாணிபம் சுரண்டப்பட்டுள்ளது என்றும், சிறு வியாபாரிகள் தங்களது கடைகளை காலி செய்துவிட்டு வெளியேறக்கூடிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்றும் அவர் கூறினார். சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு ஆன்லைன் வர்த்தக கட்டாயமாக சட்ட திருத்தம் போட்டு கடைபிடிக்க மத்திய மாநில அரசுகள் சிறப்பு பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் விக்ரமராஜா வலியுறுத்தியுள்ளார். உணவுத்துறையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக ஒப்பந்தத்தில் 992 கோடி ரூபாய் ஊழல் அரங்கேறி உள்ளதாக அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இது குறித்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் பேசிய அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேசன்,
இந்த ஊழல் தொடர்பாக ஆதாரங்களை சிபிஐ, மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, முதலமைச்சர், மத்திய மற்றும் மாநில உணவுத்துறை அமைச்சர்கள் உள்ளிட்டோருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அனைத்து மாவட்டங்களிலும் குறிப்பிட்ட சில நிறுவனங்களுக்கு மட்டுமே டெண்டர்கள் எடுத்துள்ளதாகவும், இதற்காக பல சட்டங்களை உடைத்தும் வளைத்தும் மத்திய மாநில அரசு பொதுத்துறை ஊழியர்கள் பணியாற்றி உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2 ஆண்டுகளில் 992 கோடி ரூபாய் இந்த ஒப்பந்தம் மூலமாக மாநிலத்தின் நிதி இழக்கப்பட்டுள்ளது என கூறிய அவர், இதன் காரணமாக தான் நியாய விலை அங்காடிகளில் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொருட்கள் சரிவர சென்றடைவதில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எடப்பாடி பழனிசாமியிடம் உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் விழித்து கொள்ளாவிட்டால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதை மீட்டெடுக்கின்ற பொறுப்பு தங்களிடம் வரும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், எடப்பாடி பழனிசாமியிடம் இரட்டை இலை சின்னம் உள்ளதால் அதிமுக பலவீனமாகி வருகிறது என விமர்சித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு மூடு விழா நடத்தி விடுவார் என தெரிவித்த டிடிவி தினகரன், ஜெயலலிதாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். IPL கிரிக்கெட் போட்டிகளின் பொழுது மது, புகையிலை தொடர்பான மறைமுக விளம்பரங்களுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளதற்கு பாமக தலைவர் அன்புமணி வரவேற்பு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் 22ஆம் தேதி தொடங்க உள்ள IPL போட்டிகளின் பொழுது விளையாட்டு அரங்குகளிலும் தொலைக்காட்சி ஒளிபரப்புகளின் போதும் மது மற்றும் புகையிலை தொடர்பான விளம்பரங்களை கூட அனுமதிக்க கூடாது என்று IPL நிர்வாகத்திற்கு மத்திய அரசு ஆணையிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கிரிக்கெட் போட்டிகள் மூலம் புகையிலை மற்றும் மதுபானங்கள் தொடர்பான மறைமுக விளம்பரங்கள் திணிக்கப்படுவதை பாமகவும் பசுமை தாயகம் அமைப்பும் தொடர்ந்து எதிர்த்து வருவதாகவும், இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் மற்றும் கிரிக்கெட் வாரியங்களுக்கு தான் பலமுறை கடிதம் எழுதியுள்ளதோடு பசுமை தாயகம் அமைப்பு கிரிக்கெட் மைதானம் முன்பாக பல கட்ட போராட்டங்களை நடத்தியுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய அரசின் ஆணையை IPL அமைப்பு உறுதியாக பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அன்புமணி, சென்னை உட்பட IPL போட்டிகள் நடைபெறும் அனைத்து இடங்களிலும் விளையாட்டு அரங்குகள் மற்றும் தொலைக்காட்சி ஒளிபரப்புகளின் பொழுது மது மற்றும் புகையிலை தொடர்பான விளம்பரங்களை IPL அமைப்பு தடை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் பணி நிரந்தரம் செய்ய கோரி வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவாக தமிழக வெற்றி கழகத்தினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி பணியை புறக்கணித்து கடந்த 10 நாட்களுக்கு மேலாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள தமிழக வெற்றி கழகத்தினரும் தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 2000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கோஷமிட்டனர். மகளிர் சுய உதவிக்குழுவினர் பொருட்களை அரசு பேருந்துகளில் கட்டணமின்றி எடுத்து செல்லலாம் என்று போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இது குறித்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மூலம் வழங்கப்பட்ட மகளிர் சுய உதவிக்குழு அடையாள அட்டை வைத்திருக்கும் மகளிர் 25 கிலோ வரையிலான சுமைகளை குளிர்சாதன பேருந்துகளை தவிர அனைத்து அரசு பேருந்துகளிலும் கட்டணமின்றி எடுத்து செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. சுய உதவிக்குழு பெண் பயணிகளுக்கு 25 கிலோ வரையிலான சுமைகளை கட்டணமில்லாமல் எடுத்து செல்ல கட்டணமில்லா சுமை பயணச்சீட்டு நடத்துனர் வழங்க வேண்டும். அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் சுய உதவிக்குழு பெண் பயணிகளிடம் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும், சுய உதவிக்குழு பெண் பயணிகள் கொண்டு வரும் சுமைகளை பேருந்துகளில் ஏற்றி இறக்குவதற்காக போதுமான நேரத்தை வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ரேஷன் கடைகளில் பிரதமர் மோடி புகைப்படத்தை வைத்த பாஜகவினர் அனைத்து ரேஷன் கடைகளிலும் வைக்கப் போவதாக தீர்மானித்துள்ளனர். ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் விலையில்லா அரிசி மத்திய அரசின் 50% பங்களிப்புடன் விநியோகிக்கப்பட்டு வரும் நிலையில் முதலமைச்சரின் புகைப்படமும் துணை முதலமைச்சர் உதயநிதியின் புகைப்படம் மட்டுமே ரேஷன் கடைகளில் இடம்பெற்றுள்ளதற்கு பாஜகவினர் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இதனை கண்டிக்கும் விதமாக நாகர்கோவில் ஒழுங்கினஞ்சேரி பகுதியில் செயல்படும் ரேஷன் கடையில் பாஜகவினர் பிரதமர் மோடி புகைப்படத்தை வைத்தனர். இதேபோன்று அனைத்து மாவட்டத்தில் உள்ள ரேஷன் கடைகளிலும் பிரதமரின் புகைப்படத்தை வைக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர்.
திரைப்பட இயக்குனர் ஷங்கரின் 10 கோடி ரூபாய் சொத்து முடக்கத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. பிரபல தமிழ் திரைப்பட இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த், நடிகை ஐஸ்வர்யா ராய் நடிப்பில் கடந்த 2010ஆம் ஆண்டு வெளிவந்த எந்திரன் படத்தின் கதை தனது கதை என்றும் அதனை திருடி படம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டி ஜூஹிபா புத்தகத்தின் ஆசிரியர் ஆரூர் தமிழ்நாடன் சென்னை எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். எந்திரன் படத்தின் கதை காப்புரிமை தொடர்பாக ஷங்கர் மீது வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை முதற்கட்டமாக 10 கோடியே 11 லட்சம் மதிப்பிலான அவரின் 3 சொத்துக்களை முடக்கி நடவடிக்கை எடுத்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உயர்நீதிமன்றத்தில் இயக்குனர் ஷங்கர் தொடர்ந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபொழுது தனிநபர் அளித்த புகாரின் அடிப்படையில் குற்றம் நடந்துள்ளதாக கூறி வழக்கு பதிவு செய்ய முடியுமா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் சொத்துக்களை முடக்கியிருக்க கூடாது என அமலாக்கத்துறையினருக்கு கண்டனம் தெரிவித்தார். மேலும் அடுத்த மாதம் 21ஆம் தேதிக்குள் இது குறித்து பதிலளிக்க வேண்டும் என்றும் அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டனர். உலகின் மாசுபட்ட தலைநகரங்களின் பட்டியலில் இந்தியாவின் தலைநகர் புதுடெல்லி முதல் இடத்தை பிடித்துள்ளது. சுவிஸ் காற்று தர தொழில்நுட்ப நிறுவனமான ஐக்யூ ஏர் வெளியிட்டுள்ள உலக காற்று தர அறிக்கையில் உலகின் மிகவும் மாசுபட்ட முதல் 5 நாடுகளில் ஷாட், பங்களாதேஷ், பாகிஸ்தான், காங்கோ, இந்தியா ஆகிய நாடுகள் உள்ளன. மேலும் உலகின் மிகவும் மாசுபட்ட 20 நகரங்களில் 13 நகரங்கள் இந்தியாவில் உள்ளன. அதன்படி அஸ்ஸாமில் உள்ள பைனிஹாட், டெல்லி, பஞ்சாபில் உள்ள முல்லன்பூர், பரீத்பாத், லோனி, புதுடெல்லி, குருகிராம், கங்காநகர், கிரேட்டர் நொய்டா, பிவாடி, முசாஃபர்நகர், ஹனுமன்ஹர் ஆகிய 13 நகரங்கள் அதிக மாசுபாடு கொண்ட நகரங்களாக கண்டறியப்பட்டுள்ளன. காற்று மாசுபாடு கடுமையாக சுகாதார அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளதால் இந்தியர்களின் ஆயுள் காலம் சுமார் 5 ஆண்டுகள் குறைகிறது என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சுவாசிப்பின் பொழுதும் நச்சுக்காற்று கலப்பதால் நுரையீரல் தொற்று, இதய நோய், புற்றுநோய் என பல்வேறு நோய்கள் வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக மொரிஷியஸ் நாட்டிற்கு சென்றடைந்தார். மொரிஷியஸ் நாட்டின் 57வது தேசிய தின கொண்டாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக அவர் பங்கேற்கிறார். அங்கு அவரை அந்நாட்டு பிரதமர் நவீன் சந்திர ராம்கூலம் மாலை அணிவித்து வரவேற்றார். இந்தியாவின் மானிய உதவியுடன் கட்டப்பட்ட சிவில் சர்வீஸ் கல்லூரி மற்றும் சமூக சுகாதார மையங்கள் ஆகியவற்றை பிரதமர் திறந்து வைக்கிறார். மேலும் 20 உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். இந்த பயணத்தின் பொழுது இரு நாடுகளுக்கும் இடையே பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்படும் என்று கூறப்படுகிறது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கோடை மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தின் ஆற்காடு, வாலாஜாபேட்டை, கலவை, திமிரி, விஷாரம், சோளிங்கர், நெமிலி, மணப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கடந்த சில தினங்களாக இருந்து வந்த கோடை வெயிலின் தாக்கம் இந்த திடீர் மழையால் தணிந்து குளிர்ந்த காற்று வீசுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி, சத்துவஞ்சாரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. திடீரென பெய்த மழையின் காரணமாக கடந்த சில தினங்களாக இருந்து வந்த வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தென் தமிழகத்திலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.